श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते। श्रीलक्ष्मीसहस्रम् अथ नक्षत्रमालास्तबकम् 11வது ஸ்லோகம். பூர நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற பல்குனி நட்சத்திரத்திற்கான தோற்றம். ஆர்ய சேவிதம் அக்ஷயம் பலமிஷ்டமர்யம தாரகம் யக்ஷணேன நிஜேக்ஷணேன முதா ததாதி சதாதனம் தத்தடித்சம தாம மங்கள நாம தாம ரசாலயம் பாலயத் விமமான மத்சுர யவ்வதம் பரதைவதம். சதாதனம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பதிலா சதானனம் அப்படிங்கிற வார்த்தையும் சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையும் சில ஸ்லோகங்கள்ல பாடபேதமா வருது. முக்காலத்திலும் அழியாத எந்த தேவதையானவள் பெரியோர்களால் வணங்கப்பட்டவளாய், யாவராலும் விரும்புபவளாய், நிலைத்திருப்பவளாய், என்றும் ஒரே தன்மை உடைய பயனை தனது கட்டாட்சத்தால் நொடிப்பொழுதில் சந்தோஷத்துடன் தருகின்றாளோ அவள் மின்னல் போன்ற ஒளிவுடையவளும் நன்மை தரும் பெயரை உடையவளுமாகிய அப்சரஸ்களால் வணங்கப்படுவதாகிய அந்த தேவதையை துதிப்பவனான அடியேனை காப்பாற்றட்டும் அப்படின்னு கொண்டாடு. இந்த ஸ்லோகத்துல தாயாருடைய திருக்கல்யாண குணங்களை வர்ணிக்கிறார். ஞானவான்களால் துதிக்கப்படுபவள், ஒரு நொடியில் வேண்டுவனவற்றை எல்லாம் நிறைவேற்றும் கட்டாட்சம் உடையவள், மின்னல் போன்ற பிரகாசம் உடையவள், அப்சரஸ்களால் கொண்டாடப்படுபவள் அப்படின்னு தாயாருடைய பெருமையை போற்றுகின்றது. பூர நட்சத்திரம் மிக சிறப்புடைய நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தில்தான் ஆடிப்பூரத்தன்று பூமி தேவியின் அம்சமாகிய ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தார். அனைத்து வைணவ ஆலயங்களிலும் ஆண்டாளின் பிறந்த நாள் உற்சவமாக ஆடிப்பூரம் கொண்டாடப்படுகின்றது. மேலும் அம்பாள் பூப்படைந்த நாளாக இந்நாள் கருதப்படுகிறது. ஆகவே சிவாலயங்களில் அன்று பூப்புனித நீராட்டு விழா, குறிப்பாக நாகை காரோணம் சன்னதியில் உள்ள நீலாயதாட்சி அம்பாளுக்கு அன்று பூப்புனித நீராட்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. நெல்லை காந்திமதி அம்மன் சன்னதியில் அன்று வளைகாப்பு உற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. திருச்சூரில் உள்ள வடக்குநாதர் ஆலயத்தில் பூரம் உற்சவம் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பூர நட்சத்திரம் ஒரு கட்டிலின் முன்கால் போன்ற அமைப்பும் அல்லது ஊஞ்சல் போன்ற அமைப்பையும் கொண்டுள்ளது. இதனுடைய அதிதேவதை துவாதச ஆதித்யர்களில் ஒருவரான பகன். இந்த நட்சத்திரம் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் உள்ள நட்சத்திரமாகும். இந்த ஸ்லோகத்துல ஆரியம தாரகம் அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னா, அரியமா அப்படின்னா சூரியன், தாரகம் அப்படின்னா நட்சத்திரம். சூரிய சம்பந்தமுடைய நட்சத்திரம் என்பது பூர நட்சத்திரமாகும். இதை வடமொழியில் பல்குனி என்று வழங்குவார்கள். ஆர்ய சேவிதம் அக்ஷயம் பலமிஷ்டம் அர்யமதாரகம் யக்ஷணேன நிஜேக்ஷணேன முதா ததாதி சதாதனம் தத்தடித்சமதாம மங்கள நாம தாமரசாலயம் பாலயத் விமமான மத்சுர யவ்வதம் பரதைவதம். 12வது ஸ்லோகம் உத்திர நட்சத்திரத்தின் தோற்றமாக அமைந்துள்ளது. ஏகே நாஞ்சலி நைவ கஞ்சநிலையே சர்வார்த்தம் உர்வீதலே சந்தாயாத்த முகுந்த மந்தரகதிம் சம்தன்வதீம் துவாம் வினா மாரம் ஸ்தாதி களே சலே நிருபகுலே வாகுத்தரா பல்குனீதி ஆஷாசேயம் அகர்நிஷம் ததிதரத் யாச்சாமி நோ ஜாதுச்சித்து. இதுல சில ஸ்லோகங்கள்ல முகுந்த மந்தர கதிம் அப்படின்னும் சில ஸ்லோகங்கள்ல முகுந்த மந்திர கதிம் அப்படிங்கிறதும் பாடபேதமா அமைஞ்சிருக்கு. ஹே தாமரையில் வாழ்பவளே, வேண்டுபவை யாவற்றையும் தருவளாகிய உன்னை விட்டு தாழ்ந்த மனிதரை துதிக்கும் புத்தி எனக்கு உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார்.
ஏகேன அஞ்சலி கைகூப்புதல் ஒன்றாலேயே இந்த மண்ணுலகில் பசு புத்திரன் முதலாகிய சர்வ பலத்தையும் இந்த சரீரம் அழிந்தபின் வைகுந்த பிராப்தியையும் சந்தேகமின்றி செய்பவளாகிய உன்னை தவிர்த்து நிலைத்த புத்தியில்லாத அறிவியலிடமும் சாரமில்லாத அரசர்களிடமும் என்னுடைய மிக உயர்ந்ததாகிய கவிதைகள் விருப்பம் கொள்ள வேண்டாம் என்று பகலும் இரவும் உன்னை வேண்டுகிறேன். அதுவன்றி வேறு எப்போதும் எதுவும் வேண்டவில்லை என்று தாயாரை பிரார்த்திக்கின்றார். பூரம் உத்திரம் ஆகிய 2 நட்சத்திரங்களுக்குமே சமஸ்கிருதத்தில் பல்குனி என்பதுதான் பெயர். இரண்டுக்கும் வேற்றுமை தெரிவதற்காக உத்திரத்தை உத்தர பல்குனி என்று கூறுவார்கள். இங்கு வாகுத்தரா பல்குனி என்பது உத்திர நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக அமைகின்றது. உத்திர நட்சத்திரத்தை வடமொழியில் உத்தர பல்குனி என்று அழைப்பார்கள். இது ஊஞ்சல் போன்ற தோற்றமுடையதாகிய நட்சத்திரமாக திகழ்கின்றது. இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை அர்யமா என்று அழைக்கப்படுகின்ற சூரியனாவார். உத்திர நட்சத்திரம் மிகவும் விசேஷமானது. குறிப்பாக பங்குனி உத்திரத்தில்தான் மகாலட்சுமி திராவதாரம் செய்து பகவானை திருமணம் செய்து கொண்டு அவருடைய திருமார்பை அடைந்தாள். ஸ்ரீராமர் சீதையை அன்றுதான் திருமணம் செய்து கொண்டார். முருகன் தெய்வானையை அன்று திருமணம் செய்து கொண்டதும் பரமசிவனார் பார்வதியை திருமணம் செய்து கொண்டதும் விசேஷமானது. பங்குனி உத்திரத்து அன்றுதான் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடியதாகிய ஸ்ரீரங்க சேர்த்தி உற்சவத்தில் ஸ்ரீரங்கநாயகிக்கு முன்னால் சுவாமி ராமானுஜர் சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுந்த கத்தியம் முதலானவற்றை இயற்றி சரணாகதி சமர்ப்பித்தது மிக விசேஷமான திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. ஏகேனாஞ்சலி நைவ கஞ்சநிலையே சர்வார்த்தம் உர்வீதலே சந்தாயாத முகுந்த மந்திர கதிம் சந்தன்வதீம் துவாம் வினா மாரம் ஸ்தாதி சலே கலே நிருபகுலே வாகுத்தரா பல்குனீதி ஆஷாசேயம் அகர்நிஷம் ததிதரத்யாச்சாமினோ ஜாதுச்சித். 13வது ஸ்லோகம் ஹஸ்த நட்சத்திரத்தின் தோற்றமாக அமைந்துள்ளது. க்ஷிபத்து க்ஷிப்ரம் அனல்பம் அப்ரதிஹதஸ்தாபத்ரயம் மாமகம் பவதாவாக்னி பயாபஹஸ்தவ கிருபா வீக்ஷா சுதா நிர்ஜரஹ வியதயன் சாது கதம்பம் அம்ப விஹித பிரௌடாகம வியாகதிஹி ஷஷின சோதரி ஹானிதாக விபவ சாந்திம் யதோ விந்ததி. ஹே ஷஷின சோதரி, சந்திரனுடன் பிறந்தவள தாயே, உன்னுடைய கட்டாட்சமானது அமுத பெருக்காக விளங்குகின்றது என்று கூறுகின்ற. நிர்ஜரக அப்படின்னா நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது பொருள். பாபமானது காட்டுத்தீயாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. பாபம் நம்மை நற்செயல்களை செய்ய ஒட்டாது தடுத்து சோம்பலை மிகுவித்து மிகுந்த பாபத்தை தோற்றுவிக்கின்றது. எனவே சாதுக்கள் வருந்துகின்றார்கள். காட்டுத்தீ எப்படி காட்டையே அழித்து விடுகிறதோ அதுபோல நம்முடைய பாபமானது ஆத்மாவுக்கு இன்னல் விளைவித்து ஆத்மாவையே அழித்து விடுகின்றது. காட்டுத்தீயை அழிப்பது மனித செயலுக்கு உட்பட்டது அல்ல. பெருமழை பெய்து வெள்ளப்பெருக்கால் மட்டுமே அழிக்க முடியும். ஆகவே தாயே, உன்னுடைய அருள் இருந்தால்தான் இது முடியும். எங்களுடைய சம்சாரமாகிய பாபமாகிய காட்டுத்தீயை அழிக்கும் மழையாக நீர்வீழ்ச்சியாக நீ வரவேண்டும் என்று தாயாரிடம் பிரார்த்திக்கின்றார். இந்த ஸ்லோகத்தில் 2 பொருள்படும்படியாக சில ஸ்லேடைகள் வந்துள்ளன. கதம்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கதம்ப மரம் என்றும் சமூகம் என்றும் 2 பொருள் வரும். பாபத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையை விஹித, பிரௌட, ஆகம, வியாகதி என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். காட்டுத்தீ என்ற பொருள் வருவதற்கு விஹித, பிரௌடப, அகம,
வியாகதி அதாவது அகமம் அப்படின்னா பெரிய மரம் என்று அர்த்தம். ஆகவே தீப விருட்சங்களை இலை புஷ்பங்கள் இல்லாமல் செய்து கொள்ளக்கூடியதாகிய காட்டுத்தீ அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் கதம்பம் என்பதற்கு சமூகம் என்று பொருள் கொள்ளுமானால் இந்த பாபமாகிய காட்டுத்தீயை அழிக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியாக வந்து எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று பிரார்த்திக்கின்றார். இந்த ஸ்லோகத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தின் தோற்றமானது அமைக்கப்பட்டுள்ளது. பயாபகஸ் தவ கிருபா வீக்ஷா என்ற வரியில் ஹஸ்த நட்சத்திரத்தின் தோற்றமானது அமைந்திருக்கின்றது. ஹஸ்த நட்சத்திரமானது ஒரு கையின் அமைப்பை போல விளங்குகின்றது. இந்த ஹஸ்த நட்சத்திரத்தின் அதிதேவதையாக சவிதா என்கின்ற ஆதித்யன் விளங்குகின்றார். ஹஸ்த நட்சத்திரம் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய அவதார திருநக்ஷத்திரம் ஆகும். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் ஒருவரான குருத்தாழ்வானும் தைன் ஹஸ்த நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவராவார். க்ஷிபது க்ஷிப்ரம் அனல்பம் அப்ரதிஹதஸ்தாபத்ரயம் மாமகம் பவதாவாக்னி பயாவஹஸ்தவ கிருபா வீக்ஷா சுதா நிர்ஜரஹ வ்யதயன் சாது கதம்பம் அம்ப விஹித பிரௌடாகம வியாஹதிஹி ஷஷினஸ் சோதரிஹா நிதாக விபவஷ் சாந்திம் யதோ விந்ததி. 14வது ஸ்லோகம் சித்திரை நட்சத்திரத்தின் தோற்றத்தில் அமைந்துள்ளது. 27 நட்சத்திரங்களுள் நடுநாயகமாக ஒரு பதக்கத்தை போல சித்ரா நட்சத்திரமானது தோற்றமளிக்கின்றது. பாகாரிம் ஏகே விரச்சித யஜன ஸ்ரேனய பிரீணயந்தே கேச்சித் திராசாபனுத்யை விதததி நிருகரேர் யோகிவர்யா சபர்யாம் அன்யே பாதோதிகன்யே ஹரபரிச்சரணம் குர்வதே சர்வதேக துவாமேவாமேய ரூபாம் மனசி வயமமி சேவையா பாவயாமக. இதுல சேவையாக்கு பதிலா சர்வதா அப்படிங்கிற பாடபேதமும் உண்டு. ஹே பாதோதிகன்யே, கடலினுடைய மகளே, இந்த உலகத்துல ஸ்வர்க்கத்தை விரும்புபவர்கள் பல பல யாகங்களை செய்பவராய் இந்திரன் முதலானவர்களை மகிழ்விக்கின்றனர். அதே சமயம் கேச்சித் மோட்சத்தை விரும்புபவர்கள் சம்சார பயம் அகல பகவானுடைய பூஜையை செய்கின்றார்கள். மோட்சத்தின் காரணமாகிய ஞானத்தை விரும்புபவர்கள் சிவனுக்கு பூஜையை செய்கின்றார்கள். ஆனால் நாங்களோ பகவானை தன்வயமாக்கிக் கொண்டு கீழ் சொன்ன அனைத்தையும் அழிக்க வல்லவளாகிய தேவரீரையே சர்வ கைங்கரியங்களும் செய்து கொண்டு எப்பொழுதும் தியானிக்கின்றோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பயன் வேண்டி ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குகின்றனர். ஆனால் நாங்களோ வேண்டிய யாவற்றையும் வழங்க வல்லவளாக இருப்பதால் உனக்கே எல்லா பணிவிடைகளையும் செய்து கொண்டு எப்போதும் மனதில் தியானிக்கின்றேன் என்று கவி பாடுகின்றார். இதில் கேச்சித் திராசாபனுத்யை என்ற 2 வார்த்தைகளுக்கும் இடையில் சித்ரா நட்சத்திரத்தின் தோற்றமானது அமைந்துள்ளது. 14வது ஸ்லோகமான இதில் சித்திர நட்சத்திரமானது நடு நட்சத்திரமாக பதக்கம் போன்ற தோற்றத்தில் விளங்குகின்றது. சித்ரா நட்சத்திரம் ஒளி வீசக்கூடிய ஒரு முத்தினை போல அல்லது ஒரு அணிகலனை போன்ற தோற்றத்தை உடையது. இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை துவஷ்டா என்று சொல்லப்படுகின்ற தேவலோக சிற்பியாகிய விஸ்வகர்மா ஆவார். இந்த நட்சத்திரம் செவ்வாயின் ஆதிக்கத்துக்குள் அடங்கியது. திருவள்ளூரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் மாசி மாதம் சித்திரை நட்சத்திரத்தை தன்னுடைய அவதார திருநக்ஷத்திரமாக கொண்டவர். ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் சித்திரையில் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தவராவார். லோகே பாகாரிம் ஏகே விரச்சித யஜன ஸ்ரேனய பிரீணயந்தே கேச்சித் திராசாபனுத்யை விதததி நிருகரேர் யோகி வர்யா சபர்யாம்
अन्ये पातोऽधिकन्ये हरपरिचरणं कुर्वते सर्वदेह त्वामेवामेयरूपां मनसि वयम् अमि சேவையா பாவயாமக. 15வது ஸ்லோகம் சுவாதி நட்சத்திரத்தின் தோற்றத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மயி சர்வாபகிருதி க்ஷமேபி கலய ஸ்வாதீவ ஸ்ரீதாம் தயாம் ஹரிகாந்தே புவனோபகார நிரதேஷ்வன்யேஷு தன்யேஷ்விவ பனசாம்ராதி மஹீருஹேஷு தததி பூரீனி வாரீனி சா விஷவ்ருக்ஷேபி முஹுர் பிரவர்ஷதி நகிம் விஸ்வாம்பகாதம்பினி. ஹே ஹரிகாந்தே, நல்லவர்களுக்காக பொழியும் உனது கருணையை நீ அபராதியான என் மீதும் பொழிகின்றாய். மழை மேகமானது எப்படி பேதமில்லாமல் மா பலா போன்ற பழமரங்களின் மீது வர்ஷிக்கும் மழையை விஷச்செடிகளுக்கும் வர்ஷிக்கின்றது. அடியேன் மகா அபராதி, ஆனாலும் நீ உன்னுடைய இயல்பான கட்டாட்சத்தால் அடியேனை கட்டாட்சிக்கின்றாய். இதில் கலயஸ்வாதீவ என்பது சுவாதி நட்சத்திரத்தின் தோற்றமாக அமைந்திருக்கின்றது. சுவாதி நட்சத்திரம் ஒரு சிறு செடியின் வேர் அமைப்பை போலவும் ஒரு புல்லின் தோற்றத்தை உடையதாகவும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரத்தின் அதிதேவதையாக வாயு பகவான் விளங்குகின்றார். சுவாதி நட்சத்திரம் ராகுவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. பகவான் ஸ்ரீ சுதர்சனர் சுவாதி நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்துள்ளார். அதேபோல் பகவான் ஸ்ரீ நிருசிம்மனும் சுவாதி நட்சத்திரத்தில் தான் திரு அவதாரம் செய்து நம்மை எல்லாம் ரட்சிக்கின்றார். ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வார் சுவாதி நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர். ஸ்ரீ கருட பகவானுடைய திரு அவதார நட்சத்திரமும் சுவாதியே ஆகும். மயி சர்வாபகிருதி க்ஷமேபி கலய ஸ்வாதீவ ஸ்ரீதாம் தயாம் ஹரிகாந்தே புவனோபகார நிரதேஷ்வன்யேஷு தன்யேஷ்விவ பனசாம்ராதி மஹீருஹேஷு தததி பூரீனி வாரீனி சா விஷவ்ருக்ஷேபி முஹுர் பிரவர்ஷதி நகிம் விஸ்வாம்பகாதம்பினி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.